ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் v2.com. அம்மா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது வித டிஷ் ஒன்று செஞ்சு காமிக்க வாங்க பார்க்கலாம். புது வித டிஷ் பண்ணுறதுக்கு அம்மா ஒரு 4 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். அதை நம்ம அப்படியே தொலியை சீவி எடுத்துக்கலாம். தொலியை நல்லா உரித்து எடுத்துக்கலாம். நல்லா உரிச்சாச்சு. இப்போ அம்மா இதை 2 வெட்டிக்கிடுதேன். இது இப்படி இருக்கட்டும். ஆரஞ்சு பழத்தை அம்மா வெட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு துண்டு இப்படி பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இறக்கிட்டு அதில் நம்ம கொஞ்சமாக சீனி போட்டுக்கலாம். சீனியும் பட்டரையும் சேர்ந்து அப்படியே கிண்டிக்கிடுவோம். அது நல்லா இலகி வரட்டும். பார்த்தீங்களா, சீனி இலக இப்படி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும். பட்டரில் சீனியை போட்டு நம்ம கரைச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இப்படியே ஸ்டவ்வை அணைச்சிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த ஆரஞ்சு பழத்தை ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே அதில் தூக்கி வைங்க. இப்போ நம்ம ஆரஞ்சு பழத்தை சீனியை போட்டு இதில் காய்ச்சி இதில் போட்டு வச்சுட்டோம். இது அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருளை நம்ம இதில் கலக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிண்ணத்தில் ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம சமையல் ஆயில் தான். ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கிக்கிடுங்க. பார்த்தீங்களா, இப்படி நல்லா கலக்கிக்கிடுங்க. இதில் கொஞ்சமாக சீனி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம 4 பழத்தை வெட்டி ஒரு 8 துண்டு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஊற்றுற மாதிரி நம்ம கொஞ்சம் மைதா மாவு அது கூட கலந்துக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். குழுன்னு கரைக்கணும். கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றாத பால் கட்டியாக காய்ச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கிடுங்க. ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம இப்போ கரைச்சோம்ல இந்த மாவை அது மேலே அப்படியே லைட்டாக அப்படியே மேலே எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா ஊற்றி விடுங்க. அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக்கி இது இப்படியே 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் கூட ஆகிட்டு திறந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, அழகான பேன் கேக் ரெடி ஆகிட்டு. இப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் தட்டி அப்படியே பாருங்கள். இப்படியே நம்ம தட்டில் தட்டிட்டோம். இதை இப்படியே இன்னொரு டைம் சட்டில் அப்படி நேராக தூக்கி வச்சு இன்னொரு 2 நிமிஷம் அதில் வச்சுக்கலாம் அடுப்பில். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருந்தாலும் மேலே உள்ளது கொஞ்சம் வெந்திருக்காது. பார்த்தீங்களா, அதை அப்படியே உள்டாவை தட்டி அப்படியே அடுப்பில் வச்சு இன்னொரு 2 நிமிஷம் பாருங்கள். இப்போ வச்சு 2 நிமிஷம் ஆகிட்டு. பார்த்தீங்களா, அழகான பேன் கேக் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதை துண்டு துண்டாக வெட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்து இப்படியே சாப்பிடலாம். இப்படி கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஸ்டவ்வெல்லாம் அரைச்சிடுவோம். பாருங்கள், ஆறிட்டு இப்போ நம்ம அழகாக துண்டு துண்டாக வெட்டி பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். அம்மா பண்ண இந்த கேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.